பஷீர்னு ஒருத்தருங்க, உங்களுக்கு தெரியாததல்ல, பக்கத்து ஊர் தான், பிரமாதமான எழுத்தாளர். அவர் ஒரு வாட்டி ஒரு சம்பவம் அவருக்கு நடக்குது, அதை அவர் பதிவு பண்றாருங்க. நான் அதை வாசித்ததற்கு பிறகு அவர் இன்னொரு கதையை எழுதுறார். நான் இந்த கதையை முதல்ல சொல்லிடுறேன், சுருக்கமா சொல்றேன். என் சிந்தனையில் பாரதி சொல்வான் இல்லையா, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சொன்றும் மூப்பென்றும் உண்டோ. இந்த புத்திக்குள்ள இருக்கக்கூடிய அடர்ந்த காடுல சிந்தனைன்ற நெருப்பு போட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற புதரெல்லாம் அழிஞ்சு வெட்ட வெளி தெரியும் பாருங்க, அந்த சுகமே தனி. வாசித்தால் புரிந்து போகிறது அந்த வெட்ட வெளி. வாசித்து பாருங்கள். பாருங்க, பஷீர் எழுதிட்டு இருக்கிறார். எத்தனை நாள் அவர் அப்படி உட்கார்ந்து இருந்தாருன்னு அவருக்கே நினைப்பில்லை. 2 நாளா 3 நாளா. திடீர்னு அவருக்கு பசிக்குது. நேரா எழுந்திருச்சு என்ன பண்றார், ஜிப்பாவை எடுத்து போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு சாப்பிடறதுக்கு போறார். 2 ரூபாய் மசால் தோசை உட்கார்ந்து சாப்பிடுறார். சாப்பிட்டு முடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு கை அலம்பிட்டு நேரா கல்லாப்பெட்டியில வந்து நின்னு ஜிப்பால கை போடுறாரு. பர்ச காணும். படிச்சாலே பதறுங்க அந்த கதை. பர்ச காணும். தொழாவறாரு, காணும். வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன் நான் தெரியல, காணும். கல்லால உட்கார்ந்து இருக்கிற முதலாளி கிட்ட சொல்றார், அப்பா பர்ஸ் எடுத்து போட்ட ஞாபகம் இருக்கு, இப்ப பாக்குறேன் இல்ல, நான் சாப்பிட்டேன் 2 ரூபாய், நான் போய் அந்த காசை கொண்டு வந்துடுறேனே அப்படின்னு இவர் சொல்ல, அந்த கல்லால உட்கார்ந்து இருந்தவன் அவமானமாக ஒரு பார்வையை பார்த்து உறக்க சிரித்து, எத்தனை பேருடா இப்படி கிளம்பி இருக்கீங்கன்னு கேக்குறான். மனசு பதறுது அவருக்கு. அசிங்கமா இல்ல, இன்னொருத்தன் உழைப்புல வந்து சாப்பிட்டுட்டு திருடிட்டு சாப்பிட்டுட்டு இப்படி காசு இல்லைன்னு சொல்லிட்டு போறீங்க, மானம் இல்ல உனக்கு, இப்படி திட்டுறான். உடம்பெல்லாம் பதற, தன் காதில் மட்டும் அது விழவில்லை, அவன் சத்தமாக பேசுகிறான். 45 பேர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், எல்லோர் காதுகளிலும் அது விழுகிறேங்கிற பதட்டத்துல, சரிப்பா சரிப்பா கொஞ்சம்பா, நான் ஏதாவது வேலைன்னா கூட செஞ்சிடறேன்ப்பா, நான் கொடுத்துறேன்ப்பான்னு கெஞ்சுறாரு. அவர் பெருசா கொடுப்பியா நீ காசு? உன்னை பார்த்தாலே தெரியுதடா உங்ககிட்ட காசு இல்லைன்னு. அவர் எழுதிக்கிட்டே இருந்தாரா, 3-4 நாளா எழுதிட்டு இருந்திருக்கிறாரு. முகம் எல்லாம் சோகமா இருக்கு. அவர் இன்னும் குளிக்கவும் இல்லை, தூங்கல. உடனே அவர் சொல்றார், அந்த கல்லாப்பெட்டிக்காரன் சொல்றான், சட்டைய கழட்டுடா, சட்டையறா அப்படின்ன உடனே திரும்பி பார்க்கிறார். 45 பேரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் மனசுல சொல்லிக்கிறார், உங்களுக்காகத்தானே எழுதுகிறேன், 2 ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்கள யாரும் இல்லையா? அவருக்கு வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை. அவர்களை வேடிக்கை பார்த்து விட்டு சட்டையை கழட்டுறார். அவன் அதை அப்படியே கல்லாப்பெட்டியில போடுறான். தம்பி, நான் போய் உனக்கு வேலை ஏதாவதுனா செஞ்சிடறேன், நான் போய் காசு எடுத்துட்டு வரதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடு. மானத்தோட போயிருவியாடா நீ? வேட்டியை கழட்டுடான்றான். அவர் பதறி கண்ணெல்லாம் கலங்க, நான் பதறி போனேன் என்று சொல்லிட்டு அந்த வேஷ்டியை அவிழ்க்கிறதுக்காக போய் கைய வைக்கிறார். சார், எங்க இருந்தோ ஒரு குரல், சார் வேஷ்டியெல்லாம் அவுக்காத சார். வேற ஒருத்தன் உள்ள என்ட்ரி. என்னயா, எவ்வளோயா வேணும் உனக்கு? 2 ரூபா. இந்தாடா ஒரு 2 ரூபா போட்டு, சார் ஜிப்பா போடு சார், போடு சார். ஜிப்பாவை அவனே போட்டு விடுகிறான். வெளியில் கையை அழைத்து கொண்டு வந்து ஒரு இருட்டு பக்கத்தில் நிறுத்தி தன்னுடைய வேஷ்டியின் மேல் பகுதியை அவிழ்த்து அப்படி காட்டுறான். இதுல எது சார் உன்னுடைய கைப்பை? பணப்பை எடுத்துக்கோ சார். அவர் எழுதுறார், நான் பார்த்தேன், அதில் என் கைப்பை இல்லை, என் பணப்பை இல்லை, இதுல என் பணப்பை இல்லப்பா என்று நான் சொன்னேன். அவன் வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டு முதுகை தட்டி கொண்டு, பத்திரமா வீட்டுக்கு போ சார் அப்படி என்று சொல்லிவிட்டு அவன் இருட்டில் கரைந்தான். நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் இப்படி கதையை முடிக்கிறார். தோழமைகளே, ஏதோ மறந்து விட்டேனே, இப்படி என் மானத்தை காப்பாற்றி அவன் பெயரை நான் கேட்டிருக்க வேண்டும். நான் எழுத்தாளன் இல்லையா? பெயரை நான் பதிவு செய்ய வேண்டுமே. ஐயோ, அவன் போய்விட்டானே. அவன் போனால் என்ன, அவனுக்கு 2 பெயர்கள் தான் இருந்திருக்க வாய்ப்புண்டு. ஒன்று, அவன் பெயர் கருணை என்று இருக்க வேண்டும், இல்லை என்றால் அறம் என்று இருந்திருக்க வேண்டும் என்று அந்த கதையை முடிக்கிறார் பஷீர்.
நான் ஒரு மனிதனை பார்க்கிறேன். மனிதன் பசியுடன் நிற்கின்ற பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு பின்னால் வருகின்றன. அதனால் தான் நம் தமிழ் மரபிலே கெட்டவர்களே இல்லைங்க கதையில. நீங்க பழைய மரபு கதைகள் எடுத்து பாருங்களேன், கெட்டவன் யாருமே கிடையாதுங்க. அதனால் தானே வள்ளுவன் சொல்லுகிறான், ஒருத்தன் கெட்டவனா படித்தால் தெரிகிறது யார் கெட்டவன் யார் நல்லவன் எப்படி கண்டுபிடிப்பது. அளவுகோல் தருகிறான் தாத்தன் வள்ளுவன். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். ஒருத்தங்களை கூப்பிடு, பழகு, குணம் நிறைய இருக்கா குற்றம் நிறைய இருக்கா ரெண்டும் பாரு, எது நிறைய இருக்கா தான போ. இப்படி சொல்கிறான் வள்ளுவன். நான் யோசித்து பார்க்கிறேன், வாசிப்பு என்னை என்ன செய்கிறது, வாசிப்பு என்னை எங்கே அழைத்து செல்கிறது, எந்த நிலையில் என்னை உயர்த்துகிறது, என் மனதை இப்படி சொல்கிறேன் என் தோழமைகளே. பாரதி சொல்லுவார், துணிவெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரி அம்மா எங்கள் முத்து மாரி, மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரி அம்மா எங்கள் முத்து மாரி. நான் சொல்லவா, மனம் வெளுக்க சாம்பல் தான் கவிதை புத்தகங்களும் இலக்கிய புத்தகங்களும் இசையும். என்னுடைய தந்தையாருங்க ஒரு முறை எனக்கு டீ குடிக்கிறதுக்காக என் வீட்டுக்கு வருவார். நான் தேத்தண்ணி நல்லா போடுவேன், லெமன் டீ நல்லா போடுவேன். அது குடிக்கிறதுக்காக அப்பா 2வது மாடி ஏறி வருவார். ஒரு முறை ஏறி வந்தார். ஒரு கசல்னா ஒரு கவிதை ஒலித்து கொண்டிருந்தது. நான் அந்த புத்தகத்தையும் வாங்கினேன், அந்த ஒலிநாடாவையும் வாங்கினேன். ஒலிநாடாவை போட்டு விட்டேன், அப்பாவுக்கு பிடிக்கும்னு. அப்பா குலுங்கி 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 அழுறார். திரும்பி வந்தேன், என்னப்பான்னு அழுறார், நிறுத்த முடியல அழுகைய. அப்பா ஒரு கவிஞர். நான் பல காலம் போனதற்கு பிறகுதான் அந்த கவி மனதை நான் புரிந்து கொண்டேன். அப்பொழுது நான் அவர் மீது சந்தேகப்பட்டேன். அந்த கவிதை என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நானும், நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய இந்த விளையாட்டில் இப்படி நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று எண்ணவே இல்லை. இதுதான் அந்த பாட்டு. அப்பாவை கலங்கடிச்சிருச்சு பாட்டு. நான் எங்க அம்மாட்ட வந்து சொன்னேன், அம்மா அப்பாவை கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துக்கோ அப்படி சொல்றார். பின்னாளில் நான் கொஞ்சம் வயது மூத்தது ஆனதற்கு பிறகு என் தந்தையின் மனநிலை எப்பொழுது புரிந்து கொண்டேன் என்றால், எங்கோ உட்கார்ந்து கொண்டு தன் குழந்தைகளின் தன் வாழ்க்கையின் வறுமை நிலையை எண்ணி பார்க்காமல் கரும்பு தோட்டம் தனிலே என்று கவிதை எழுதி யாருடைய பசிக்காக அழுதான்ல பாரதி. என் தகப்பன் ஒரு கவிஞனாக நின்று கொண்டு யாரோ ஒருவருடைய பிரிவை நினைத்து எண்ணி அழுத அந்த கண்ணீர் என்பதை புரிந்து கொள்வதற்கே எனக்கு 10 வருடங்கள் ஆயிற்று. வாசிப்பு நம்மை புரிய வைக்கிறது. மனிதர்கள் யார் என்கின்ற தேடலில் நமக்கு பல விஷயங்களை காண கிடைக்கின்ற பொக்கிஷமாக அது கிடைக்கிறது. நான் பலப்படுகிறேன், இந்த சொற்களினால் நான் பலப்படுகிறேன். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வாசிப்பு என்ன செய்யும்? ஒரு புத்தகம் மரம் போல் நமக்குள் கிளை விரித்து பரப்பி நமக்கு மிகப்பெரிய நிழலை தந்து நாம் இயற்கையோடு இயற்கையாக ஒன்றிணையக்கூடிய அந்த 6ஆம் அறிவை சிலிர்க்க வைக்கும். அந்த புத்தகங்களை தேடி போங்க. இன்னைக்கு எத்தனாவது நாள்னு எனக்கு தெரியாது. சட்டுன்னு போயெல்லாம் வாங்கிறாதீங்க, பிளான் பண்ணுங்க. யார் கடன் கேட்டாலும் புக்கு தராதீங்க. ஒருத்தர் சொன்னா, என் ஃப்ரெண்டு, என்கிட்ட இருக்கிற புக்கெல்லாம் ஃப்ரீயா இப்படி வாங்கினது தான். ஏங்க அது வாங்கும்போது கூச்சமா இருக்காதா? திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்லாத ஒரே விஷயம் புக்கு. கொடுக்கவே கொடுக்காது. ஒரு சின்ன குட்டி, பெண்களுக்கு சொல்கிறேன், ஒரு குட்டி லைப்ரரியை மெயின்டைன் பண்ணுங்க, வாசிங்க. அதை மற்றவங்களுக்கு வந்து ரொட்டேஷன்ல கொடுங்க, கொடுத்து வாங்கிக்கோங்க, காசு மிச்சமாகும். நான்லாம் அப்படி சொல்வேன், என் மாணவிகள் கிட்ட சொல்வேன், நல்ல புக்கு ஒண்ணு கொண்டாந்து கொடு, படிச்சுட்டு அதோட சேர்த்து இன்னொரு புக்கு கொடுப்பேன். அதை படிச்சுட்டு நீ கொண்டாந்து அந்த புக்கை திருப்பி கொடுக்கும் போது நீ ஒரு புக்கை திருப்பி கொடு, நான் 2 புக்கு உனக்கு கொடுப்பேன். புத்தக வாசிப்பு என்பது ஒரு வழக்கம். அந்த பழக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக பல பல ஞான திறப்புகள், பல பல திரைச்சீலைகள் விலகுகின்றன. வாசிக்கின்ற பொழுது பல திரைச்சீலைகள் விலகி எனக்கு விலகி இருக்குங்க. அவர் சொல்ற மாதிரி எல்லாம் அதுல இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அதுல இல்ல, அது வேற சொல்லுது. காந்தியடிகளுடைய ஒரு புக்கை படிச்சேங்க, அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு புக்கு இருக்குது, அதை தேடி போகணும்னு. காந்தியடிகளிடம்
கஸ்தூரிபாவுக்கு சில கேள்விகள். நான் அந்த புத்தகத்தை படிச்சேன். அந்த புத்தகத்தை போய் படிச்சேன். நேருவை பற்றிய புத்தகம். யார் இவர்? இவரை பற்றிய வரலாறு என்ன? இவர் அரசாட்சி செய்கின்ற பொழுது, முதல் பிரதம மந்திரியாக இருக்கின்ற பொழுது என்னென்ன மாற்றங்கள் நாட்டில் நடந்தன? அந்த குடும்பத்தில் ஏன் அத்தனை கொலைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன? என்ன விஷயம் அது? போங்க. காந்தி யார் அவர்? அறிவர் அம்பேத்கர் யார் அவர்? எங்க மேக்னாட் சாகான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. யாருன்னே தெரியாது. பெரிய பிசிக்ஸ் பெரிய ஆளுங்க. நம்முடைய தேசத்தில் பாராளுமன்றத்தில் இருந்தவர் மேக்னாட் சாகா. அவரை பற்றி படித்து பாருங்கள். நேருவுக்கு பக்கபலமாக இருந்தவர். பல விஷயங்களை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான், நான் வெறும் பேச்சாளர் மட்டும் கிடையாது, ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறேன். வாசிப்பு என்பது என் தொழில், வாசிப்பு என்பது என் பழக்கம். இப்போ என்னுடைய பேக் திறந்து பார்த்தாலும் ஒரு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, வாய்ப்பு இருந்துருச்சுன்னா 2 புக்கு வச்சிருப்பேன் உள்ள. எப்பவுமே எப்பொழுது வேண்டுமானாலும் அதை திருப்பி வாசிக்கலாம். வாசிக்கின்ற பொழுதுதான் பல விஷயங்கள் புரிந்து போகிறது. பல விஷயங்கள் ஏற்கனவே நம்பிக்கொண்டிருந்த விஷயங்களின் மீது விஷக்கருத்துக்கள் எவ்வளவு இருந்திருக்கின்றன என்பது நமக்கு புரிந்து போகிறது. நான் இன்னதுதான் வாசிக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். எல்லாவற்றையும் வாசியுங்கள் என்று சொல்லுவேன். வாசித்தால் தான் எது தவறு எது சரி என்பது நமக்கு புரிந்து போகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். வாசிப்பு பழக்கம். நான் ஒரு சம்பவத்தை சொல்வேன். படிக்கின்றதனால் எனக்குள் சில நெகிழ்ச்சிகள் வருகின்றன. எனக்குள் சில நுட்பங்கள் தெரிகின்றன. லைட் இருக்கு இல்லைங்க, லைட் என்னதுங்க இது? லைட்னா என்னங்க? டிரான்ஸ்லேஷன் நான் கேட்டேன். வெளிச்சம். சரி, வெளிச்சம். வெளிச்சம்னா என்னங்க? உமிழ்தலா? எங்கிருந்து உமிழ்றாங்க? என்ன உமிழ்றாங்க? ஏங்க, பாப்லோ நெருடா கிட்ட கேட்டாங்க. அவன் என்ன விளக்கம் சொன்னா பாருங்களேன். லைட், I cannot explain what is light, but I can explain for some extent. Light is a shadow of God அப்படிங்கறாங்க. அது இறைவனின் நிழல்ங்கறாங்க. அவன் இறைவனின் நிழல் வெளிச்சம் என்றால் இறைவன் எப்படி இருப்பான்? சரி, இறைவன் எப்படி இருப்பான்? இறை கொள்கை என்பது என்ன? ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், கர்ப்பமான நிலையிலே ஒரு பெண்ணின் வயிற்றிற்குள்ளே இருக்கும் குழந்தைக்கு ஆறு, மலை, கடல் என்றால் என்ன என்று எப்படி தெரியாதோ, சொன்னாலும் எப்படி புரியாதோ, அப்படி மனிதர்களுக்கு கடவுள் கொள்கை தெரியாது என்று சொல்கிறான் ஐன்ஸ்டீன். நான் கடவுள் கொள்கை என்ன என்று தேடி பார்க்கின்ற பொழுது பல விஷயங்களினான தெளிவு 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 போய் இதற்கு முன்னால் நான் வாசித்துக் கொண்டிருந்த பல விஷயங்களுக்கான விளக்கம் வேற புரியுது. எங்க அப்பா எனக்கு கொடுத்த முதல்ல எங்க அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய 50 ரூபாய் கரிசோறுக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்த ஒரு புத்தகத்தின் பெயர் திருமந்திரம். ரொம்ப அழகா அது ஒரு ஸ்டோரி இருக்கு. அதை நான் பல நேரங்களில் சொல்லி இருக்கேன். நான் அதை வாசிக்கிறேன். எப்பவோ வாசிச்ச ஒரு பாட்டு தான். இன்னைக்கு வாசிக்கும் போது என் ஊன் உடல் அதிர்துங்க. விளக்கம் வேறையா இருக்குங்க, புரிதல் வேறையா இருக்கு. வயதாவது இல்ல, புரிதல் வேறையா இருக்கு. புதிய அனுபவம் தான். இதோ உங்களுக்கு தெரிந்த அந்த பாட்டை சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த அவையில் இருக்கக்கூடிய யாரும் கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு போங்க, முஸ்லிம்களாக இருந்துட்டு போங்க, என்னவாவும் இருந்துட்டு போங்க, நான் இந்த பாட்டு சொல்றேன். இறைவனிடம் கையேந்துங்கள்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அல்லாங்கிற அந்த சொல்ல மட்டும் எடுத்துட்டு நீங்க உங்க சாமி பேர் சொன்னா சூப்பர் பாட்டு. சரியா? இறைதான் பாருங்க. நான் சொல்லும் போது எனக்கு இப்போ படிக்கும் பொழுது கண் கலங்குது. எனக்கு புரியுது இல்ல. அம்மாவை இதுக்கு முன்னால புரியலைங்க. எனக்கு அம்மாவை புரியுதுங்க. அம்மாவை புரிய ஆரம்பிக்கும் போது உடல் பதறுது. அப்பாவை புரிஞ்சுக்கிறேங்க. அப்பாவை இதுக்கு முன்னால புரிஞ்சது வேற, இப்ப புரியும் போது பதறுதுங்க உள்ள. எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமோ? நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, எங்கேயோ மிஸ் பண்ணிருக்கீங்க. ஒருத்தி சொல்றா, இன்னைக்கு சின்ன பாப்பா ஒண்ணு பேச்சு போட்டியில சொல்றா, அம்மாவின் அடிவயிற்று கீறல்களை விட குறைந்தது இல்லை அப்பாவின் கையில் காய்த்த காய்ப்பு. அப்பாங்க
பாருங்களேன், இறை அப்படிங்கிற கொள்கை வந்து எப்படி புரியுது பாருங்களேன். உள்ளம் பெரும் கோவில், எவ்வளவு அழகா சொல்றீங்க. இதுல எனக்கு என்னன்னா, ஆல் தி பெஸ்ட் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். உணர்ந்து சொல்றது ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஐ கங்க்ராச்சுலேஷன், குட் மார்னிங். பொருள் புரிந்து சொல்றதே இல்லை. பொருள் புரிஞ்சு சொல்லி பாருங்களேன். சொல் வீரியமானது, அது நடக்கும். புரிஞ்சு சொன்னீங்கன்னா பிரபஞ்சம் கேட்கும். குட் மார்னிங் சொன்னீங்கன்னா கேட்கும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஜலாலுதீன் ரூமி. ரொம்ப டீப்பா எதையாவது சொன்னீங்கன்னா அது வந்துடும் முன்னால. நீங்க எத்தனை பேர் டீப்பா என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்களோ வந்துட்டேன். வந்திருக்கிற வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. வந்துட்டேனே. பாருங்களேன், உள்ளம் பெரும் கோவிலுங்க அது. நீங்க கோயிலுக்குள்ள போறீங்களே, அவர் சொன்னாருங்க, செருப்பு போட்டுட்டு சாப்பலுக்குள்ள போலாம் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட கேக்குறாங்க, சூப்பரா சொல்றாரு. ஹி இஸ் எ ரிஃபார்மருங்க, சூப்பரா சொல்றாரு. மனதில் இருக்கக்கூடியவற்றை விடவா காலில் இருக்கும் அழுக்கு தீட்டுப்பட்டு விடும். மனசை கழுவிடா முதல்ல. இது ரிஃபார்மர். சொன்னாங்கல்ல, இவ விபச்சாரி, கல்லெடுத்து சூப்பரா எழுதினாரு சிம்பிளா. உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ அவர்கள் முதல் கல்லை எறியுங்க. சைலண்டா இருந்தாருங்க, செத்து போனாருங்க நமக்காக. கடைசி நிமிஷம் வரைக்கும் ரிக்ரெட்டே இல்லாம ஒரு ஆளால் இருக்க முடியுமா? அவர் சொல்றார், என்ன கருணையான உலகம், முள்முடி ரத்தம். ஒருத்தர் லெபனான் கவி எழுதுறான், என்ன கருணையான உலகம், முளை விதைத்தால் ரோஜா அல்லவா முளைக்கிறது. முள் விதைத்தால் ரோஜா முளைச்ச ஆளுங்க. பாருங்களேன், உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். உடம்பு தாங்க கோவில், ஆலயம், கட்டடம் எல்லாம். எவ்வளவு அழுக்கு பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த ரெண்டுத்தையும். எவ்வளவு அழுக்கு பண்றோங்க. இந்த ஊன் உடம்பு ஆலயம் என்றால் இதை அழுக்கு பண்ணுவோமா? குடிப்போமா? தேவையற்ற ஹராமான விஷயத்தை சாப்பிடுவோமா? ஒதுக்கப்பட்டவற்றை சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோமே. உள்ளம் பெரும் கோயில் என்றால் பாரு எப்படி இருக்கா பாரு. சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமே. பொறாமைப்பட மாட்டோமே. அநீதிக்காக சந்தோஷப்பட மாட்டோமே. உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். அப்புறம் வள்ளல் பிரானாருக்கு வாய். வள்ளல் பிரானாருக்கு வாய் தான் கோபுர வாசல். இதுல இருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது, கெட்ட விஷயம் உள்ள போக கூடாது. டபுள் டோர் லாக். காந்தி தாத்தா பொம்மை, டபுள் டோர். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். அடுத்தது பாருங்க, தெள்ள தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். சீவன் தான். இப்ப உங்க எல்லாரும் சூப்பரா சந்தோஷப்படுறதுக்கு ஒரு மேட்டர் சொல்லவா? நான் நீங்க எல்லாரும் இந்த வினாடி உயிரோட இருக்கிறோம். நேற்று நைட் 5 லட்சம் பேர் இருந்தாங்க, காலையில எந்திரிக்கல. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு 1000 பேராவது உலகத்துல செத்து போயிருப்பாங்க. நானும் நீங்களும் உயிரோட இருக்கிறோம். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். அவர் உயிரோடு இருக்கும் தேவன் சொல்றீங்கல்ல, அந்த தேவன் வேறு எங்கேயும் இல்லை, உள்ளே இருக்கிறார். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். அடுத்த அடிச்சா பாருங்க குருநாதர், கள்ள புலன் 5 காடா மணி விளக்கு. இது புரிஞ்சு போச்சுன்னா நாம கள்ளம் செய்யற அந்த 5 உறுப்புகள் இருக்குல்ல, இது எல்லாம் விளக்கு மாதிரி வந்து சாட்சி சொல்லும். சாட்சியா நிக்கும், நம்மள பார்க்கும். ஏய் ஜாகிரதை, தொடாத, பேசாத, சாப்பிடாத, பார்க்காத. இந்த வாய்ப்பு இருந்தால் இது வந்து சேரும் என்று சொல்லுகிறான் திருமூலன். எங்க அம்மா சொன்னாங்க எனக்கு, நான் ஏதாவது இந்த கேமரா இருந்ததுன்னா கரெக்டா மேக்கப் எல்லாம் போட்டு தானே வரும். அப்படிதானே? இந்த போட்டோ பிடிக்கிற பொண்ணுங்களும் பசங்களும் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கிறாங்க. அது இயல்பா இருக்கிற மூஞ்சிய காட்டாம பேரழகா காட்டுது. லிப்ஸ்டிக் அதுவே போட்டுக்குது, கண்ணுல கிண்ல மைகி அதுவே போட்டுக்குது, கலர்லாம் கம்ப்ளெக்ஷன்லாம் சூப்பரா அந்த மாதிரி தான் வச்சிருக்குதுங்க. எங்க அம்மா சொல்லிச்சு, வர நான் நல்லா பவுடர் கிட்டலாம் போட்டுக்கிட்டு மைக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு வெளில கிளம்புற. அம்மா சொல்லிச்சு, எங்க போறேன்னு? ஷூட்டமா. உன்னை ஞாபகம் வச்சுக்கோ,
முன்னால கேமரா வந்த உடனே டீசெண்டா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, நம்மள முப்பொழுதும் ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்குது. டீசெண்டா நடந்துக்கும். இதை விட இறை பக்தியை ஒரு தாய் எப்படி சொல்ல முடியும்? God is watching. இறை நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்கின்ற விஷயம் நான் ஒரு 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்றேன். எந்த விஷயத்தை கேட்டாலும் என் தோழமைகளை, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவை மட்டும் தேடுங்க. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எந்த மாதிரியான அந்த பொருள் இருந்தாலும், ஒருத்தன் குடிகாரன் கீழே விழுந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான் சாக்கடையில, ஒரு சின்ன பையன் குடிக்கிறதுக்கு வந்தான். 9 மணிக்கு ஷாப் திறந்துச்சு. அவன் சொல்றான், குடிக்காத, போ ஸ்கூலுக்கு போ, குடிக்காத. உடனே அவன் திருப்பி கேட்டான், இத சொல்றதுக்கு உனக்கு யோகியதை இருக்கா? சொல்ற யோகியதை இருக்கா உனக்கு? அப்ப அவன் சொல்றான், அதை சொல்றதுக்கான யோகியதை எனக்கு மட்டும் தாண்டா இருக்கு. அதனால தாண்டா இப்படி தெருவுல கிடக்குற. பல பேர் பல அறிவுரைகள் தருகின்ற பொழுது வள்ளுவன் சொல்லுகிறான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண் நூல் எனக்கு சொல்லித் தருகிறது. நான் இப்போ நிறைய யோசிச்சுட்டேங்கிறதுனால புத்தியில வரக்கூடிய விஷயத்த சொல்லிட்டு போறேன். ஒரு கதை சொல்றேன். அதுல ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கு. ரெட் கோடு மட்டும் போடுறேன். டீச்சர் இல்லையா, அந்த ரெட் கோடை மட்டும் போட்டு கடைசியா கிரீன் இங்க்ல சைன் பண்றேன். புரிஞ்சுக்கோங்க, அப்ளிகேஷன் தான். நான் சொல்லும் வார்த்தைகளில் உங்கள் வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அப்ளைடு லிட்ரேச்சர் தானே. நான் ஒரு சத்தியமா ஒரு விஷயத்த சொல்றேங்க. புத்தகங்களை எப்படி தேடி வாசிக்க வேண்டுமோ, திரைப்படங்களையும் அப்படி தேடி கண்டுபிடித்து பார்க்க வேண்டும். எல்லா திரைப்படங்களும் பாத்துறாதீங்க. நம்ம நாட்டுல தாங்க இப்படி கைய காட்டின உடனே குண்டு நிக்குதுங்க. குண்டு நிக்குமா? கைய காட்டுறாருங்க அவரு, அது நிக்குது. இவர் ஓடுறாரு, அது துரத்துது. இவர் போய் ரைட்ல திரும்புறாரு, அதுவும் இண்டிகேஷன் போட்டு திரும்புது. கடைசி அவர் இப்படியே சுத்தி ஒரு டம்ளரை காட்டுறாரு, தண்ணியில அதுக்கு விழுந்து தற்கொலை பண்ணிக்குது. இத பாக்குறதுக்கு கோடி கோடி ரூபாய் சம்பாதிப்பு அவருக்கு. எனக்கு கோடி ரூபாய் கொடுப்பீங்க? நல்லா தானே பேசுறேன். நடிக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நான் கோடீஸ்வரி தான். கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாரு. யார் கொடுக்கறது? டிஆர்ஓவா? அந்த அம்மா கொடுத்துட்டு போயிருச்சோ. நான் ஒண்ணு சொல்றேன், கோடி ரூபாய் கொடுக்க ஏங்க அந்த யோகியதை இல்லையா என் பேச்சுக்கு? அந்த கோடியில போய் நின்று கோடிலாம் கிடையாது. எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்வார், உண்மையா ஒருத்தன் குதிப்பான் சினிமாவுல, அவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிப்பான், அவனுக்கு பேர் ஹீரோ. உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளம். இந்த சமூகம் உருப்படுமான்னு அவர் கேட்பார். நான் இல்ல. நான் சொல்லட்டுமா, நான் கோடீஸ்வரி தான். படிச்சதனால சொல்றேன். எப்பொழுது பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால், தமிழகத்தில் தமிழ்நாட்டில் 1 கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரி. எல்லாமே காசாதான் பார்க்கணுமா? Everything is not in terms of money. எல்லாமே காசு கிடையாது. ஒரு விஷயம் படிச்சதனால சொல்றேன், சொத்து சேர்த்து வைக்காதீங்க. 3வது தலைமுறை அதை அனுபவிக்காது. எந்த 3வது தலைமுறையும் எந்த சொத்தும் அனுபவிச்சது கிடையாது. என் அம்மா கிட்ட 250 பவுன் இருந்ததா எங்க அம்மா சொல்றாங்க. எங்க போச்சுன்னு தெரியல. எங்க அம்மா கிட்டயும் இல்ல. 3வது தலைமுறை அதை அனுபவிக்காது. எந்த வீட்டை 3வது தலைமுறை மாற்றி அமைக்கும். சேர்த்து வைக்காதீர்கள். சேர்த்து வைக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் நான் ஒரு தெளிந்த பார்வையுடன் இருக்கிறேன். இந்த டாலர் தாங்க அந்த வரலாற்று சிறப்பு மிக்க டாலர். இந்த டாலரை பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன். என் பையன் அப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் இந்த டாலரை பார்த்த உடனே, நான் காலேஜ்க்கு கிளம்புறேன், அவன் சொல்றான், அம்மி சூப்பர் அப்படின்னா. தேங்க்யூ. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கூட ஸ்டைல் குறையவே குறையாது. சூப்பர், யூஸ் பண்ணலாம்.
அவன் சொல்லிட்டானா, இத சொன்னதுக்கு அப்புறமா ஒரு 15-20 நாளைக்கு அப்புறமா 2 வீலர் ஓட்டிட்டு போறேன். குட் ஷெப்பர்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு வெளியில சுவர்ல ஒண்ணு எழுதி போட்டிருந்தான். கடவுள்னு சைன் பண்ணி இருந்தார். இதுல நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். பயமாயிடுச்சுங்க. அவன் அதை தாங்க சொல்லி இருக்கான். அவனுக்கு ஒரு 29 வயசுல கல்யாணம் ஆகுமா? அவன் சொல்றாங்க. அவன் எனக்கு யோசிச்சு பாக்குறேன். சொல் புரிகின்ற பொழுது அப்ப முடிவு பண்ண என் பையனை கூப்பிட்டேன். இந்த பார், நீ எனக்கு ஒரே பையன், என் எல்லா சொத்தும் உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு ஒரு அமௌண்ட் தான். இந்த சமூகத்துல இருந்து நான் எங்கிருந்து எடுத்தேனோ அந்த சமூகத்திற்கும் நான் திருப்பி கொடுத்தாக வேண்டும். அதனால் அதில் கணிசமான தொகை சமூகத்திற்கும் உரியது என்பதனை சொல்லி சொல்லியே என் பிள்ளையை நான் வளர்க்கிறேன். ஏன்னா நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை நம்ம அந்த வரலாறு பார்த்திருக்கோமா தானே? பார்த்திருக்கோம் தானே? சொல் எனக்கு வேறு விதமான சிந்தனைகளை தருகிறது. ஒரு படத்தை பார்க்கிறேன், ஒரு காட்சியை பார்க்கிறேன், ஒரு பாடத்தை கேட்கிறேன், ஒரு பாடலை கேட்கிறேங்க. இன்னைக்கு கேட்டா புதுசா இருந்ததுங்க அந்த பாட்டு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால், சொல்லுங்க பாப்பா அந்த பாட்ட. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் என்றும் அமைதி இல்லை. சூப்பர்ல. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். இன்னைக்கு காலையில கார்ல கேட்டு வந்தேன், வேறு விளக்கம் தருகிறது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? பெண்களுக்கு சொல்றேன். 2 பெண்கள் சேரும் பொழுது தயவு செய்து 3 விஷயத்தை பற்றி பேசாதீர்கள். உடையை பற்றி பேசாதீர்கள், உணவு பேசாதீர்கள், இல்லற வாழ்க்கை, கருத்துக்களை பேசுங்கள், அரசியல் பேசுங்கள், புத்தக வாசிப்புகளை பேசுங்கள், உடல் ஆரோக்கியத்தை பேசுங்கள். நகை பேசாதீர்கள் சொன்னீங்களா, பொருளாதார பலத்தை பேசுங்கள். இதெல்லாம் பேசலாம். நமக்கு எது பேசுவது என்று ஏன் தெரியுமா தெரியல. இல்ல இருந்தா பேச மாட்டோமா? இப்ப பாரு, இங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதோ இப்ப நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன இதுல புடிச்சு பேசி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் பொறுத்துருங்க, யூடியூப்ல வந்துரும். என்ன இது வரைக்கும் இதுல தானே பாத்தீங்க, இன்னைக்கும் அதுலயே பாக்குறீங்க. ஆஃப் பண்ணி வச்சு நேர்ல வந்திருக்கல, அனுபவிச்சு கேளுங்க. நமக்கு தெரியறதே இல்லைங்க. எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கிறது இல்லை. இந்த வயசான பாட்டி மாதிரி வெத்தலை கொண்டு போய் கொடுங்களேன், ஃப்ரெஷ்ஷா எடுத்து பெட்டியில வச்சுக்கிட்டு முந்தானத்து வெத்தலையை தான் எடுத்து சாப்பிடும். தேவையில்லாம சேர்த்து வைக்கிறது குப்பை. இதெல்லாம் எதுக்கு? 256 GB. இதெல்லாம் இப்போ 128 எல்லாம் போய் 250. என்னத்த சேர்த்து வைக்க போறீங்க? ஒரு இடத்துக்கு போறீங்களா, அதை அனுபவிச்சுட்டு வாங்கல. ஒரு டூருக்கு போனீங்கன்னா அதை அனுபவிச்சுட்டு வாங்கல. எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சு என்ன பண்ணுவீங்க? அதை அழிக்கிறதுக்குள்ள லூஸ் ஆகி போயிடுறாங்க நிறைய பேர். முடியல, டயர்ட் ஆயிடுதுங்க. தேவையில்லாத விஷயங்களை பதிவு செய்யாதீர்கள். தேவையான வரலாற்றை பதிவு செய்யாமல் இருந்து விடாதீர்கள். எது பதிவு செய்ய வேண்டுமோ அதை பதிவு செய்யுங்கள். எனக்கு நிரம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இத்தகைய அரங்கங்களில் மண்ணின் மைந்தர்களை அடையாளம் கண்டு புத்தக திருவிழாக்கள் அந்த எழுத்தாளர்களையும் அந்த சிந்தனையாளர்களையும் கொண்டாடுகின்ற ஒரு விஷயம் எல்லா புத்தக கண்காட்சியிலும் எல்லா மாவட்டங்களிலும் பாராட்டிற்குரிய விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். அது இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். நாம் பிரபலமானவர்களின் மீது கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நம் ஊரிலேயே புகழ் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய நினைவே இல்லாமல் நாம் இருப்பதற்கெல்லாம் இதுதான் வடிகாலாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு போறேன்னு சொன்னா அந்த கதையை சொல்லிட்டு போயிடுறேன். டேக்கவே. தெரிந்திருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதிருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். டீச்சர்ல அதனால ரெட் லைன் போடுறேன்னு சொன்னேன். ஒரு 8 வயசு பையன் ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறதுக்காக போனான். ஆனா அவன் கொஞ்சம் என்ன மாதிரி
வித்தியாசமா ஏதாவது செய்வான். எல்லாரும் புல்லாங்குழல் தானே எடுத்துட்டு போவாங்க, அவன் மட்டும் ஏதோ ஒரு கிட்டார் மாதிரி ஒரு பொருளை எடுத்துட்டு போறான். டிஃப்ரெண்டா இருக்கணுங்க, ஏதோ ஒரு விஷயத்துல டிஃப்ரெண்டா இருக்கணும். அவங்கள மாதிரியே ஒருத்தி கேட்டா என்கிட்ட, உங்கள மாதிரியே பேசணும், என்ன பண்ணணும்? எதுக்கு? நான் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன், நீ உன்ன மாதிரி பேசு. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதில்லை. ஸ்டே டிஃபரண்ட். கொஞ்சம் இப்படி இருக்கணும், அவ்வளவுதான். ஸ்டே டிஃபரண்ட். முயற்சி பண்ணுங்க. எல்லோரிடத்திலும் ஏதோ ஒன்று இறைவன் தந்திருக்கிறான். ஒரு பெட்டி கடை வச்சா 3வது வீட்டுக்காரன் உடனே இன்னொரு பெட்டி கடை வச்சிருது. போல செய்தல் இல்லை. பாருங்க, அவன் எடுத்துட்டு போனா விதி எப்படி விளையாடுது பாருங்க. வேட்டைக்கு போன ராஜா அந்த இசையை கேட்டு, யார் அது பையனை தூக்கிட்டு வாடான்ட்டார். ஒரே நாள்ல அரசவை இசைக்கலைஞனாக மாறினான் அவன். ஒரே நாள் தான். வாய்ப்பு அப்படிதான் வரும். நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன்னு, இந்த அவையில இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய பொறுப்பில் பதவியில் இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறீங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமா என் நிலைமை எவ்வளவு உயர்ந்து இருக்கும்னு எனக்கே தெரியாது. அவர்களால் வாய்ப்புகள் அப்படித்தான் வரும். ஒரு முறை அப்படிதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற என்கிட்ட பேச்சு போட்டிக்கு வந்த ஒரு பையன், அன்னைக்கு பாக்குற பக்கத்துல விருதுநகர் கலெக்டர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படித்தான் வரும், அப்படித்தான் வாய்ப்புகள் வரும். அப்படி வாய்ப்பு வந்தது அந்த பையனுக்கு. அரசவை இசைக்கலைஞனாக மாறினான். அவன் இசை வாசிக்கிறான், நிறைய காசு கிடைக்குது, வீட்டுக்கு போறான், கொடுக்கறான், ஜாலியா இருக்கிறான். திடீர்னு போர் அறிவிக்கிறாங்க. எல்லாருக்கும் போர் கூட்டிட்டு போறாங்க. இந்த பையன் சின்ன பையங்கிறதுனால இவனுக்கு போர் அறிவிப்பு இல்லை. ஒரு அரக்கன் வந்து எல்லாரையும் சாப்பிடுறான், யார் போனாலும் சாப்பிட்டுறான். அதனால எல்லா வீடுகள்ல இருந்து இளைஞர்களை போருக்கு அனுப்பிட்டாங்க. இவன் கிட்ட வீட்டுல மொத்தம் 8 பேர். அவன் அண்ணனுங்க எல்லாருமே போருக்கு போயிட்டாங்க. இவன் மட்டும் வாசிக்கிட்டு அண்ணனை பத்தி யோசிச்சுட்டு வாசிட்டே இருக்கிறான். கேக்குறான், நான் கொஞ்சம் வீட்டுக்கு போவான்னு. டென்ஷன்ல இருந்த ராஜா சொல்றாரு, வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் அம்மா அப்பா கிட்ட கேக்குறான், அம்மா அண்ணனுங்க எல்லாம் போருக்கு போயிட்டாங்கடா, நல்ல வேளை நீயாவது வந்தியே. பையன் கேக்குறான், அடுத்த ரெட் லைன், ஃபர்ஸ்ட் ரெட் லைன் மியூசிக், அடுத்த ரெட் லைன், நான் போயிட்டு வரவா? அம்மா அப்பா சொல்றாங்க, நீ சின்ன பையன், போருக்கு போல, அடிக்கோடு, வேடிக்கை பார்க்க போட்டுமா? நான் பத்திரமா வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுறேன், பர்மிஷன் அம்மா அப்பாட்ட. சரி போ. போறான். போய் பார்த்தா அந்த அரக்கன் எல்லாரையும் உடைச்சு உடைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நேரா அந்த தளபதி கிட்ட ஓடுனான் இவன். ஓடி, சார் நான் அவன் அடிக்கவா சார்? கேவலமா பார்த்தார் தளபதி. என்ன சின்ன பையன் விளையாடுறியா போடா அப்படி. இல்ல, ஆயுதம் வச்சிருக்கேன்ல, ஆயுதத்தை எடு, அடிக்கோடு, உண்டிகோல். அப்படி எடுத்தான். இதை வச்சு என்னடா பண்ண போற? சார் நான் இதை வச்சு நிறைய ட்ரைனிங் பண்ணிருக்கேன் சார், நான் அடிச்சிருவேன் சார் அவனை. ஏய், பறவைகளை அடிக்கிற உண்டிகோலால அரக்கனை அடிக்க முடியாதுடா, போடா. சார் அடிக்கோடு, ரெட் லைன், நான் இந்த உண்டிகோலை வைத்து பறவைகளை வேட்டையாடவில்லை, என் ஆடுகளை மேய்க்க போகும் பொழுது அதை கொன்று வேட்டையாட வரும் சிங்கங்களை அடித்து நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன், கொஞ்சம் என்ன விடுங்க சார். எதை வச்சுட்டு என்ன பயிற்சி பண்றோன்றது இருக்குது. சரியா? நேரா போறான், கரெக்டா வச்சு அடிக்கிறான். அந்த பையன் தலைவன், வன்முறையாளன் இல்ல. அவன் சிங்கங்களை எங்க அடிப்பான்னா நெத்திக்கு கொஞ்சம் பக்கத்துல அடிப்பான். ஏன்னா அப்பதான் அது ஃபெயிண்ட் ஆகும். ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போயிருவான், அப்புறமா அது எழுந்திருச்சு போயிரும். கொலை செய்வதல்ல அவன் நோக்கம், அந்த விஷயங்களில் இருந்து அந்த விஷயங்களை காப்பதுதான். அடிக்கிறான் பாருங்க, அடிச்சு தொங்குன்னு கீழே விழுந்தான் அந்த அரக்கன். நேரா எல்லாருமே ஐயோ ஐயோ அரக்கன் விழுந்துட்டான், ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு ஜெயஜெயக்காரம் சொல்லி எல்லாருமே ஊருக்குள்ள போறாங்க. நான் இங்க கதையை முடிக்க போறேன். அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? கூட்டத்தோட போலீங்க திரும்பி அரக்கன் கிட்ட நடக்கிறான். அப்போ தளபதி சொல்றாரு, டேய் பைத்தியமாடா, உனக்கு முழிச்சிட போறான்டா, மயங்கி தாண்டா கிடக்குறான். அவன் சொன்ன பதில் பாருங்க, அடிக்கோடு, சார் நான் அந்த கல் அடிச்சேன்ல, அந்த கல்லை நான் ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிற கல்லு சார், அது ஆயுதம் சார், அது அவன் நெத்தியில இருக்கு சார், எடுத்துட்டு வந்துடுறேன் சார். நேரம் போய் அரக்கன் மேல கரகரன்னு ஏறி நெத்தியில அந்த அதை எடுத்தான் பாருங்க, அவனுக்கு முழிப்பு வந்துருச்சு. கரெக்டா 2 பேரும் இப்படி இருக்கிறாங்க. நம்ம கத்துறதுக்குள்ள சரசர சரசர இடுப்புக்கு இறங்கினா
அதே அரக்கனுடைய பட்டாக்கத்தைய உருவுனா, கரகரகரன்னு தொண்டைக்குள்ள போனா, தொண்டைய ஒரே அறுக்கா அறுத்துட்டு கீழே இறங்கிட்டான். அப்படி அறுபட்டவன் பெயர் கோலியாத். அப்படி அறுத்தவன் தாவீத் என்று உலகத்தில் மிகப்பெரிய மன்னனாக போற்றப்பட்டான் என்று பைபிள் வரலாறு சொல்லுகிறது. குர்ஆன் அதை முன்னெடுக்கிறது. எங்கே யாருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை மிக சுத்தமாக, மிக விழிப்புணர்வோடு பயன்படுத்திக் கொள்ளுகின்றவர்கள் மிகப்பெரிய நிலையில் இந்த நாட்டிலே போற்றப்படுகிறார்கள், உலகத்தில் வரலாறு ஆகுகிறார்கள். நாம் எல்லோரும் வரலாறு படைக்க வேண்டும் என்றால் வாய்ப்பு இருக்கிறது. வரலாறு படைக்க வேண்டும் என்றால் வரலாறுகளை வாசிக்க வேண்டும். இந்த இறகுகளை குறுக்க அப்படி வச்சிட்டு இருக்கோம், கொஞ்சம் உதிர்த்து அந்த இறகுகளை விரித்து வானத்தில் பறக்க தொடங்குங்கள். வானம் உங்களுக்காக காத்திருக்கிறது. யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள், வாசியுங்கள். வாசித்தால்தான் சிகரம் என்பது யாரோ ஒருவன் தொட்டதல்ல, உங்கள் உயரத்தின் எல்லைதான் உங்கள் சிகரம் என்பது புரிந்து போகும். சிகரம் தொட அழைக்கிறேன், வாருங்கள், புத்தகத்தை வாசிப்போம். அந்த மரத்தின் நிழலை நாமும் நம் தலைமுறையும் இளைப்பாறட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன்.